ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு சூப்பராக பிறக்க போகுது. ஆண்டு பிறந்த ஜனவரியிலிருந்து பெரிய சம்பவங்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கு நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி சம்பவம்லாம் நடக்குங்கிறத எல்லாமே உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதும். அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ கிரகங்களால் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நம்ம அறிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது பெரிய பெரிய ஆபத்து ஏற்படாமல் கூட தப்பிக்கொள்ளலாம். அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அதை கரெக்டாக தக்க வைத்து கொள்ளலாம். அதே போல் ஆண்டு தொடங்கினதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டே மார்கழி மாதத்தில் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்பவே சிறப்பான பௌர்ணமி. இந்த பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ பௌர்ணமியுடைய சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு முழுமையான பலன்களை பெற்றுக்குங்க. சரி வாங்க, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஸோ புத்தாண்டு ராசி பலன் 2026 மிதுன ராசிக்கு வாயில தான் பிரச்சனையே. ஸோ 2026 ஆனால் சர்ப்ரைஸும் இருக்குது. ஸோ எதில் பிரச்சனை எதில் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் ஒரு நாட்கள் மட்டுமே இருக்குது. ஸோ மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு 2026 பிறக்கிறது. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெறுது. அந்த வகையில் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2026 புத்தாண்டு முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு. ஆக்சுவலி 1/1/2026 மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தான் புத்தாண்டு பிறந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பிறந்ததுனால நிலம் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது. 2026 புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய 2 பயிற்சிகள் வலுவாக நடைபெறுது. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார். மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாகரத்தில் போகிறார். அந்த வகையில் வரக்கூடிய ஆண்டு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு சூப்பராக பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இருந்தாலும் பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது சிலது இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. மிதுன ராசிக்காரங்க கோபதாபத்தை தவிர்த்து நல்ல அனுகூலத்தை பெறுவதற்கு நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி சேரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் போன்ற அனைத்து நல்ல மாற்றங்களும் உங்கள் லைஃப்பில் ஏற்படும். வியாபாரத்தில் கூட இருந்த பாதிப்புகள் நீங்கி பரிபூர்ணமாக உங்களுக்கு வியாபாரத்தில் சிறப்பு அடைவீங்க. அதாவது பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் என்பது குறிப்பிடப்படுது. ஆனால் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம் தேவை. குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலையும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசிப்பது நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் அப்போதான் உங்களுக்கு நடக்கும். மிதுன ராசிக்கு தொழிலில் ஆச்சரியமான முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி கிரகங்கள் அமையுது. படிப்பில் இருந்த தடை, உத்தியோகத்தில் இருந்த தடை, வியாபார தடை என அனைத்து தடைகளுமே பரிபூர்ணமாக நீங்கும்னு சொன்னால் அதெல்லாம் மிகையாகாத உண்மை. மெயினாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை
2 நாளில் முடித்து நிம்மதியாக வீடு திரும்புகிற அளவுக்கு இந்த மாதிரி சம்பவம்லாம் ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி உங்கள் ராசிக்கு நடக்க போகுது. நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஜெயமாக ஏற்படும். கூட்டு தொழிலில் இருந்த தனிப்பட்டு நீங்கள் தொழில் தொடங்குவதில் ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படுற சூழ்நிலை கூட ஏற்படும். வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நம்பிக்கை கூட ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு தொட்டது துளங்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மட்டும் அவசரப்பட்டு பேப்பர் போடாமல் இருப்பது புதிய ஆண்டில் நல்லது. இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கக்கூடிய வேலையை விடாமல் இருப்பது நல்லது. வியாபாரமாக இருந்தாலும் ஆரம்பித்து விட்டு வேலையை விடுவது நல்லது. கூட்டாளிகளோட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. துணையோடு கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். கோபங்கிறது இருந்தால் அது உங்களையே அழிச்சிடும். அதனால் அதை மட்டும் தவிர்க்கணும் என்பது மெயினாக உங்களுக்கு சொல்லப்படுது. அப்புறம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, முதலீடுகள் எல்லாமே நன்றாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்போ தான் உங்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும் யோகம் இருக்குது. அந்த யோகத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. ஆக்சுவலி உடல் ரீதியாக பற்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக காது, மூக்கு, தொண்டை, அப்புறம் சைனஸ், ஒற்றை தலைவலி இது போன்ற விஷயங்களில் உங்கள் ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டில் ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மந்திரலாயம் செல்வது நல்லது, அதாவது மந்திர ஜெபிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி சிலதெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எச்சரிக்கையாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆண்டு தொடங்கினதுக்கு பின்னாடி ஃபர்ஸ்டே மார்கழி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது. ஆக்சுவலி மார்கழி மாத பௌர்ணமியானது சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்பவே சிறப்பான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் கோவிலில் ஆருத்ர தரிசன விழாவானது சிறப்பாக நடைபெறும். அதனாலேயே மார்கழி பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி. மற்ற பௌர்ணமிலாம் இந்த ஆருத்ர தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற பௌர்ணமிலாம் ஆருத்ர தரிசனம் கிடைக்காது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில தான் சிவன் கோவிலில் ஆருத்ர தரிசனம் கிடைக்கும். இதை பார்க்கறதே கோடான கோடி புண்ணியம். உங்கள் ஊர்களில் பக்கத்தில் சிவன் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு போய் கண்டிப்பாக ஆருத்ர தரிசனத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிஸ் பண்ணாமல் ஆருத்ர தரிசனத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே புண்ணியத்தை ஏற்படுத்தும். சரி, இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பார்க்கலாமா? இந்த நாள் அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே சந்திர பகவான் உதயம் ஆவார். அந்த உதயமாகக்கூடிய நேரத்தில் உதயமானதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் குறிப்பிட்டு இரவு 11 மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்க. நிலவுடைய ஒளியோட வெளிச்சத்தில் இந்த ஒரு பொருளை காண்பித்து விட்டு அதை அப்படியே கொண்டு போய் பீரோவில் வைத்தா உங்கள் கடன் சுமை குறையும். கட்டுக்கட்டாக பீரோவில் பணம் சேரும். இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. கட்டுக்கட்டாக பணம் என்றால் சும்மாவே இருந்தால் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுமா என்று கண்டிப்பாக கேட்கக்கூடாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், தேவைக்கேற்ப பணம் கிடைக்கும், தேவைக்கு அதிகமாக வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நேர்மறை ஆற்றல் அதிகப்படுத்ததா இப்படிப்பட்ட பரிகாரங்கள் நமக்கு கை கொடுக்கும். அந்த வரிசையில் மாலை பௌர்ணமி நிலவு ஒளியில் நம்ம செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்னன்னா, இந்த தாந்திரிக பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அந்த பச்சை கற்பூரம் தான் நிலவுடைய ஒளியில் நாம் காண்பிக்கணும். காண்பித்துட்டு அதுக்கப்புறம் நாம் கொண்டு வீட்டு பீரோவில் வைக்கணும். ஸோ மொட்டை மாடி, பால்கனி, வீட்டு முன்பக்கம், கொல்லைப்பக்கம் எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, கையில் 2 துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து 2 கைகளை ஏந்தியபடி சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. 2 கைகளுக்கு நடுவே 2 பச்சை கற்பூர துண்டுகள் வைத்து கொள்ளுங்க. இறைவா, எனக்கு பண கஷ்டம் தீர வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும், வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி கொடுக்க நீதான் வழியை காட்ட வேண்டும் என மன உருகி வேண்டி இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு பச்சை துணியில் வைத்து முடிச்சாக கட்டி குலதெய்வத்தை வேண்டி அப்படியே கையோடு கொண்டு போய் பீரோவில் வைத்து விடுங்க. இந்த சிம்பிள் பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும். ஸோ அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க. இந்த பரிகாரம் நீங்கள் செய்து பலனை பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.